எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் கன்னிராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். மே மாதம் 14ஆம் தேதிக்குள் இது நிச்சயம் நடக்கும் என்ற பதிவு இது. இதிலே முக்கியம் என்னவென்றால், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி அஷ்டம நிலையிலே சென்று உச்சம் பெற்றிருப்பது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு இணைந்து புத ஆதித்யத்தை சித்திரையின் பிற்பாதியிலே தருவது ஆகையினாலே இந்த பராபவ சித்திரை ஆண்டு என்பது உங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப் போகிறது, எந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், யோகங்கள் என்ன, அற்புதங்கள் என்ன என்று இந்த பதிவிலே காண்போம். இந்த பராபவ சித்திரையின் சிறப்புகளை காண்பீர். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், கன்னிராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னிராசி கன்னி லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி கன்னி லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொதுவில் பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் உங்களுக்காய் தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது வாழ்க்கைக்கு என்றால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். இந்த சித்திரை மாதத்தில் 12ஆம் இடத்து அதிபதி அஷ்டம நிலைக்கு சென்று உச்சம் பெற்றிருப்பது மிக மிக அற்புதம். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையில அமலயோகத்தை தருகிறார். புதன், குரு, சுக்கிரன் இவையெல்லாம் பாரிஜாத யோகத்தை தருவது என்பது செழிப்பை பெற முயற்சி செய்யும் போது வெற்றி. சனி பகவானோடு புதன் இணைந்து, அது மட்டுமல்லாமல் குரு புதன் இருக்கக்கூடிய நிலைகள் இவையெல்லாம் சித்திரையினுடைய முதல் பாதியிலே வெற்றியையும், அது மட்டுமல்லாமல் சாதாரண வெற்றி மட்டுமல்ல, ஒரு சாதனையும் தந்து விடுவதற்கான அமைப்பை தருகிறது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய சந்திரமங்கல யோகம் இந்த உலகத்திற்கு வாழ்வதற்கு தேவையான பல பொருளை சேர்ப்பதற்கான யுக்திகளை உங்களுக்கு தரும். உபயாச்சர யோகம் என்பதும் அற்புதமாய் அமைகிறது. சூரியன் விபரீத ராஜயோகத்தை தருவது, ஆத்மகாரகன் தருவது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஏனென்றால் 12ஆம் அதிபதி 8ஆம் நிலைக்கு செல்லும் போதெல்லாம் உச்சமடைவார். வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு நடக்கும். அப்போது இந்த மாதத்தில சித்திரையில ஏதோ ஒன்று அனுகூலமாக நடந்துவிடக்கூடிய அமைப்பு. அதோடு மட்டுமல்லாமல் சனி மற்றும் செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய, ஏனென்றால் சனி பகவான் 6ஆம் இடத்து அதிபதி, செவ்வாய் 8ஆம் இடத்து அதிபதியும் கூட. இவர்கள் இருவரும் இணைந்து உங்கள் ராசியின் மீது பார்வை என்பது உங்களுக்கு உரிய விஷயத்தை தைரியமாக துணிந்து செயல்பட்டு எளிதிலே பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு வரத்தையும் அருளையும் தரக்கூடிய மாதம். ஆகையினால் 2026ஆம் ஆண்டு மங்களகரமான பராபவ வருடத்தினுடைய சித்திரை மாதத்துல கன்னிராசி என்பர்களுக்கு வெற்றிக்கு ஒரு சிறிய உழைப்பு, சீரிய சிந்தனை மட்டும் போதும். அதே சமயத்தில் சித்திரை மாதத்தினுடைய பிற்பகுதியில கன்னிராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னேன். அங்கு உங்களுடைய ராசிநாதன் சென்று மறைவார், அஸ்தங்கதமாகி விடுவார். இந்த பதிவை உங்களுக்கு தரக்கூடிய நாளிலே அசங்கத புதனாக இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த ஞானம் செல்வத்தையும் தருவார். இருந்தாலும் குழப்பமற்ற ஒரு நிலையில நல்ல ஆலோசனை, தெளிந்த சிந்தனை, நேர்கொண்ட நேர்வழியிலே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி மிகப்பெரிய அற்புதத்தை தரும். சரி, அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் இந்த மே 14க்குள் நிச்சயமாக அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலமாகத்தான் அமைகிறது. உங்களை இதுவரை ஏதோ ஒரு ஸ்லோனஸ், ஏதோ ஒரு மந்த நிலை, முடியும் என்ற விஷயத்தை கூட செய்யாமல் இருந்த நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு என்பது அதிகரிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடியதா இருக்கிறது. அதனால் வேலையை சரியாக செய்யும் போது உங்களுக்கான செல்வாக்கு கூடும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். புதிய வருமான வழிகள் பிறக்கும். வரவு அதிகரிப்பதால் சற்று சேமிப்பு உயர்த்தக்கூடிய, பழைய கடன்களை அடைக்கக்கூடிய நிலை சாதகமாகும். பொருளாதார ரீதியிலே பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கூட புதன் அஸ்தங்கதம் அடைந்துள்ள காலம் என்ற நிலையிலே தகவல் தொடர்பு பரிமாற்றங்கள், சோசியல் மீடியா போன்ற விஷயங்களிலே தவறுகள் ஏற்படாத வண்ணம் ஒன்றிற்கு இருமுறை பார்த்து செயல்பட வேண்டும். பேச்சிலும் கூட அப்படித்தான். குடும்பத்திலும் கூட பேசும்போது வீண் பேச்சை முற்றிலும் தவிருங்கள். சூரியன் உச்சம் பெற்று 8ல் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், தலைவலி அல்லது கண் எரிச்சல் போன்றவை. மேலும் மே 4 முதல் இந்த சித்திரை மாதத்துல சூரியனானவர்
பரணி நட்சத்திரனுடைய 4ஆம் பாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் போது கத்திரி வெயில் துவங்கும். ஆகையினால் உஷ்ண நிலை என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் அதற்கேற்ப உங்களுடைய வேலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். உச்சி வெயிலிலே சென்று எந்த வேலையும் செய்யாதீர்கள். அல்லது வெயிலிலே சென்று ஓப்பன் கிரவுண்டிலே வேலை செய்யக்கூடியவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்திலே இந்த அமைப்பு இருப்பதால், அதாவது உச்ச சூரியன், அஸ்தங்கத புதன் ராசிநாதன் பயணங்களின் போது, குறிப்பாக இருசக்கர வாகன பயணங்களின் போது கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் மேம்பட பழைய நோய்களிலிருந்து விடுபட்டு உடல்நலம் புத்துணர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் கூட உணவு கட்டுப்பாடு என்பது நிச்சயம் மிக மிக அவசியம். தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட இலக்குகளை எளிதிலே முயன்று அடைவதற்கு அமைப்பை தரக்கூடிய சித்திரை மாதம். தொழில் ரீதியாக சில தடைகள் இருக்கும். பிறகு வெற்றி இருக்கும். வேலையில மேல் அதிகாரிகள் அல்லது முதலாளிகளோடு பேசும்போது சற்று கோபமாக பேசாமல் நிதானமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை பாருங்கள். ஏனென்றால் ராசிநாதன் மறைந்திருக்கக்கூடிய வேலையில அலைச்சல்கள் இருக்கலாம். அதிகாரிகள் கூட சற்று உங்களுக்கு கூடுதல் வேலை பலுவை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் கூட இறுதியில வெற்றி உறுதியாக இருக்கும். லாபம், உழைப்பிற்கேற்ற உன்னதம் கிடைக்கும். அலுவலகத்திலே ஒரு வேலை சம்பளத்திற்கு வேலை செய்கிறீர்கள் என்றால் வேலை பலு இருக்கத்தான் செய்யும். ஆனால் வேலை பலுவுக்கு ஏற்ற அங்கீகாரம் வரக்கூடிய நாட்களிலே கிடைக்கும். வியாபாரத்திலே வாங்கி வைத்த பொருட்கள் விற்று நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களோடு இருக்கக்கூடிய பார்ட்னர்களிடம் இருந்த பிரச்சனை தீர்ந்து ஒரு சுமூக உறவு ஏற்படும். சூரியன் 8ல் அச்சமே தேவையில்லை. விபரீத ராஜயோகம் தருகிறார். திடீர் பணவரவு, எதிர்பாராத பூர்வீக சொத்து அல்லது காப்பீடு முதலீடுகள் போன்றவற்றிலிருந்து திடீரென்று பணம் வரக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை மாதத்திலே உங்களுக்கு இருக்கும். மே 14க்குள் இவை நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. மறைமுக எதிரிகள் எல்லாம் பலம் இழந்து விடுவார்கள். பேச்சிலே ஒரு விதமான அதிகாரம், வேகம் தென்படும். சில நேரங்களிலே கன்னிராசி என்பவர்கள் இப்படி பேசுவது மற்றவர்களுக்கு எரிச்சலை தரலாம். அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியிலே இப்போது தன்னம்பிக்கை கூடும். உயர்கல்வியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடி வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத நல்ல மதிப்பெண் வரும். ஒரு 90 வரும் என்ற இடத்துல 95, 100 வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் அமைந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். மாணவர்களுக்கு, காதலர்களுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். பிடித்தவர்களோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டு காதலை, திருமணத்தை நோக்கி நகர்த்த குடும்பத்திலே அமைதியும் சந்தோஷமும் நிலவ அற்புதமான ஒரு சித்திரை மாதமாக இருக்கிறது. மே 14க்குள் இவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உறவினர்களுடனான ஒற்றுமை பலப்படும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சக்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பொருளாதார நிலையை, நிதி நிலையை, பேங்க் பேலன்ஸை உயர்த்தும். தினமும் சூரியனுக்கான வழிபாடு. சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். ராசிநாதன் புதன் அஸ்தங்கத நிலை ஆகையினாலே கன்னிராசிக்கு அதிபதி புதன், அதுவும் அஷ்டமத்திலே சூரியனோடு இணைந்து இருப்பதனால் கம்பஸ்ட் ஆகியிருக்கிறார். ஆகையினாலே மன மற்றும் உடல் ஏதோ ஒரு குழப்பம், ஒரு மந்த நிலை போன்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி போன்ற மந்த நிலை இருக்கிறது, சோர்வான நிலை இருக்கிறது என்றால் முக்கிய முடிவுகளை எடுக்க அப்போது தள்ளி போட வேண்டும். நல்ல ஆலோசனை பெற வேண்டும், ஓய்வு பெற வேண்டும். உடல்நலம் சரியில்லை என்றால் மருத்துவம் பெற வேண்டும். மனநிலை சீர்படுத்திக் கொள்ள யோகா, தியானம், நல்ல ஆலோசகர், உற்ற நண்பர்களோடு பேசி பிரச்சனையை விவாதித்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் அடுத்தவர்களுடைய விவகாரங்களிலே, 3ஆம் நபர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட்டு வீண் பிரச்சனை, வீண் மன உளைச்சலை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். பண பரிமாற்றங்கள், ஆவணங்களிலே கையெழுத்திடுவது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இப்போதெல்லாம் விரல் தொட்டவுடன் பணம் போகிறது. இல்லை என்றால் எங்கோ பக்கத்தில் செல்போன் அல்லது கார்டை வைத்துக்கொண்டு பக்கத்தில் நின்றாலே பணம் போய்விடுகிறது. ஆகினால் இது போன்ற விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். டிரான்சாக்ஷன்ஸ், பண பரிமாற்று, வங்கி கடன் அட்டைகள் போன்ற விஷயத்தை பயன்படுத்துவதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். எது செய்தாலும் 1க்கு 2 முறை கவனத்தோடு செய்யுங்கள். படபடப்பு, அவசர சிந்தனை நிச்சயம் கூடவே கூடாது. அஷ்டமத்திலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் ஆராய்ச்சி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான நற்பலனை அள்ளித் தருவார். அனுகூல பயன்கள் எல்லாம் தருவார். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. திடீரென்று எதிர்பாராத விஷயத்தில ஒரு நல்ல சம்பளம், உயரிய பதவி எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. பொதுவிலே உங்களுக்கு சமசப்தம நிலையிலே செவ்வாய், சனி பகவான் இணைந்து இருந்தாலும் கூட இந்த சித்திரையில நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில தீவிரம் காட்டி வெற்றி பெறுவதற்கான அமைப்பை
இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தருகிறது. எனது அன்பு நேயர்களே, கன்னிராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.